Hi friends, welcome back to JpTechStudio. இன்னொன்று நம்ம வைஷாகோட மைராண்டி ஆல்பம் சாங் இருக்குல்ல, அந்த சாங் வீடியோ சாங்காக காக்கா கதான்னு வந்துச்சு. அதில் வர ஒரு பிக்கை தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். இதை நம்ம அலைட் மோஷனில் தான் பண்ண போகிறோம். யூஸ் பண்ண எல்லா மெட்டீரியலுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டெலிகிராம்லையும் இருக்குது. நீங்கள் எங்கே வேணுமோ அங்கே போய் டவுன்லோட் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போது ஃபஸ்ட் நம்மளோட நீங்கள் எந்த ஃபோட்டோ எடுக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோ எந்த ஃபோட்டோ எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த எஃபெக்டில் அந்த ஃபோட்டோவை சூஸ் பண்ணிங்க. அது ஒரு போர்ட்ரேட் மோட் ஆகிடுங்க. ஓகேவா? இந்த மாதிரி அந்த ஃபோட்டோ எடுத்து வச்சுங்க, ஸ்ட்ரைட்டாக பார்க்குற மாதிரி. இந்த ஃபோட்டோவை ஷேர் ஆப்ஷன் கொடுத்துட்டு பிக்ஸார்ட்டுக்கு ஷேர் பண்ணுறோம். ஓகேவா? பிக்ஸார்ட் அப்ளிகேஷன் ஷேர் பண்ணவனே ஓகே, உங்களுக்கு இருட்டாக இருக்கும், வெயிட் பண்ணுங்கள். நாங்கள் டார்க் மோடை எடுத்து விட்டுறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும். கீழே டூல்ஸ் பக்கத்தில் எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆர்டிஸ்டிக்னு வரும் கலர்ஸ் பக்கத்தில். அந்த ஆர்டிஸ்டிக்கில் ஸ்க்ரால் பண்ணினே போங்க. ஸ்க்ரால் பண்ணினே போனவொடனே காமிக்னு ஒரு எஃபெக்ட் வரும். ஓகே, வந்துடுச்சா? அதில் லைன் இருக்குல்ல, ஜீரோ கொண்டு வந்துடுங்க. ஃபேடியும் ஜீரோ கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு மேலே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குல்ல, அது கொடுத்திங்கன்னா உங்களோட ஃபோட்டோ கேலரியில் சேவ் ஆகிடும். ஓகேவா? சேவ் ஆகிட்டு ஃபோட்டோ ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி, இந்த அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணால் சூப்பரான அப்ளிகேஷன். உங்களுக்கு எந்த மாதிரி பேக்ரவுண்ட்னாலும் அதுக்காக ஏஐ டூல் யூஸ் பண்ணி அதுவே நம்ம ரிமூவ் பண்ணி தந்துடும். ஓகேவா? ஆப்ஷன் பண்ணிட்டு ஸ்டார்ட் ஃப்ரம் ஃபோட்டோன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு இப்போ நம்ம பிக்சார்ட்டில் பண்ணோம்ல காமிக் எஃபெக்ட்டை, அந்த ஃபோட்டோவை சூஸ் பண்ணிங்க. ஓகேவா? கொஞ்சம் நேரத்தில் அதுவே பேக்ரவுண்ட் அழகாக பண்ணுறோம். அது முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட இந்த பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ எடிட்டிங் வீடியோ இல்லை ஃபோட்டோ எடிட்டிங் வீடியோ உங்களுக்கு அப்டேட்டில் தான் இருக்கும். ஓகேவா? இப்போ நம்மளை ரிமூவ் பண்ணிடுச்சு. இதில் 3 ஆப்ஷன் இருக்கும், பிளாக்கு, ஒயிட்டு, ட்ரான்ஸ்பரண்ட். 3வது ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ட்ரான்ஸ்பரண்ட் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு பிஎன்ஜி ஃபார்மெட்டில் கிடைக்கும். கிளிக் பண்ணிட்டு மேலே அந்த சேவ் ஆப்ஷன் கொடுத்து கீழே சேவ் டு கேலரி கொடுத்துங்க. ஓகேவா? கொடுத்தாச்சா? இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அலைட் மோஷன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். அலைட் மோஷன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கன் கொடுத்துட்டு 1:1 ரேஷியோ கொடுத்துங்க. ஓகேவா? க்ரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு நான் பேக்ரவுண்டை சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபோட்டோ ரூம் அப்ளிகேஷனில் பேக்ரவுண்டு ரிமூவ் பண்ண ஃபோட்டோவை எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே, ஃபோட்டோ எடுத்துகிட்டு இங்கே பெயிண்ட் டப்பா மாதிரி இருக்குல்ல ஒரு ஃபோட்டோ, அதுக்கே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் இருக்கும். அதில் 3வது ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ரைட் டு லெஃப்ட் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோவோட சைஸ் பிகர் ஆகும். திரும்பி மேலே இந்த 3 ஆரோ இருக்குல்ல, 4 ஆரோ, அதை கிளிக் பண்ணிட்டு கீழே எப்படி வேணுமோ நீங்கள் சைஸ் வச்சுக்கலாம். ஓகேவா? நான் இந்த அளவுக்கு வச்சுக்கிறேன், இன்னும் கொஞ்சம் கூட சைஸ் கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ அடுத்து ப்ளஸ் ஐக்கன் கொடுத்து ஒரு பிஎன்ஜி இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே, இப்போ பிஎன்ஜி இம்போர்ட் பண்ணிட்டேன். இன்னொரு பிஎன்ஜி இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இந்த பிஎன்ஜியை அழகாக நீங்கள் கண்ணு மறைக்கிற மாதிரி செட் பண்ணுறோம். ஓகேவா? இந்த இடத்துல வச்சுங்க, ஃபிட் பண்ணியாச்சா? இப்போ ப்ளஸ் ஐக்கன் கொடுத்து டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த டெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன லெட்டர் வேணுமோ நீங்கள் டைப் படிச்சிக்கலாம். வைஷாகோட ஆல்பம் சாங்லாம் மைராண்டின்னு இருக்கும், அந்த இதுலேயும் அப்படி தான் இருக்கும். ஓகேவா? நம்ம இதில் நான் டாக்டர்னு உங்களுக்கு டெமோக்கு டைப் பண்ணி வைக்கிறேன். ஓகேவா? டாக்டர் நடிச்சுட்டு இதை நான் கேப்ஸில் மாற்றிட்டு இதுக்கான இந்த ஃபாண்டுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் டெலிகிராம் தரேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. bold.digital. ஓகேவா? அதை கிளிக் பண்ணிட்டு இந்த க்ரீன் கலர் கொடுத்துங்க. ஓகேவா? க்ரீன் கலர் என்ன டார்க்காக வேணால் அந்த பெயிண்ட் டப்பா கிளிக் பண்ணிட்டு இந்த ரவுண்டை நல்லா கடைசியில் ரைட்டில் எழுத்து விட்டுங்க, 100% எழுத்து விட்டுட்டு. ஓகே, வெயிட் பண்ணுங்கள். மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் அந்த லெட்டர் எடுத்துன்னு போய் இந்த கண்ணு மேலே இருக்கிற பிஎன்ஜியில் வச்சுவிடுங்க. ஓகேவா? வச்சுட்டு ஓகே வச்சாச்சா? இந்த இடத்த ஃபிட் பண்ணிக்கிறேன். அது சைஸ் இன்னும் உங்களுக்கு கம்மி பண்ணால் சைஸும் கம்மி பண்ணிங்க. ஓகேவா? ஓகே, அடுத்தது அந்த சிவகார்த்திகேயன் ஃபோட்டோ இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுறாங்க. ஆட் எஃபெக்ட்னு ஆப்ஷன் வருதுல்ல, அதை கிளிக் பண்ணி சர்ச் ஆப்ஷன் மேலே இருக்கும், அதில் கலரைஸ் அப்படின்னு கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வரும். ஓகே, ஒரு எஃபெக்டை வந்துருச்சுல்ல, அந்த எஃபெக்ட் கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் கொடுத்துங்க. ஸ்டாண்டர்ட் கொடுத்துட்டு ஒரு அந்த ஆரஞ்சு சைடு இருக்கிறது தான் இந்த ரிங் இருக்குல்ல நடுவில், அதை அப்படி ஆரஞ்சு சைடாக எடுத்தால் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ஓகேவா? அந்த ஃபோட்டோவும் அந்த பேக்ரவுண்டும் மிக்ஸ் ஆகும். ஓகேவா? ஓகே, இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த எஃபெக்ட் இல்லைனா இப்படி தான் இருந்தது எஸ்கே ஃபோட்டோ. இப்போ நான் அந்த எஃபெக்டோட பாருங்கள், அந்த பேக்ரவுண்டோட மேட்ச் ஆகிருக்கு. ஓகேவா? மேலே இந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, செட்டிங்ஸ் பக்கத்தில் அந்த டப்பாவை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே கரண்ட் ஃப்ரேம் ஆஸ் பிஎன்ஜின்னு இருக்கும், அதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். ப்ரிப்பேர் டு எக்ஸ்போர்ட்னு வரும். உங்கள் ஃபோட்டோ அழகாக ஒரு பிஎன்ஜி ஃபார்மெட்டில் உங்களுக்கு கிடச்சிடும். சேவ் கொடுத்தீங்கன்னா உங்கள் கேலரியில் சேவ் ஆகிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு எடிட்டிங் கண்டென்ட்டும் உங்களுக்கு டே டு டே அப்டேட்டில் இருக்கும். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.